இங்க இருக்கிற வட இந்திய தொழிலாளியை கூட்டு வர்றது, ஒரே கிராமத்துல இருந்து 5000 பேரை கூட்டிட்டு ஒருத்தர் வராரு. அவர் பேர் என்ன சொல்லுவீங்க? கான்ட்ராக்டர்னு சொல்லுவீங்க. அமெரிக்கன் நாட்டுக்கு போறவங்க பேர் என்ன சொல்றீங்க? டிசிஎஸ்ன்னு சொல்றீங்க, இன்போசிஸ்ன்னு சொல்றீங்க. இல்லையா? இவரு ரெண்டும் ஒரே விதமான கான்ட்ராக்ட் தான். கான்ட்ராக்டர் கையில தான் புடி. அதே தான் இங்கேயும். டிசிஎஸ் கையில தான் புடி. ஏன்னா அவர் கையில தான் விசா இருக்கும். அவர் நினைச்சா உன்னை வச்சுக்கலாம், அவர் நினைச்சா உன்னை தூக்கி வீசிடலாம். இல்லையா? அப்ப இங்க சட்டம் வேலை பார்க்காது. நாட்டாம பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு, நடுத்து தரகர் மாதிரி. அதே வேலையை தான் இதுல பாக்குறாங்க. ஸோ H1B விசாங்கிற பேர்ல நடக்கிறதுங்கிறது சம்பளம் அதிகமா இருக்கலாம், அமௌண்ட் அதிகமா இருக்கலாம், பேரு கார்பரேட்டா இருக்கலாம். ஆனா இடம்பெயர்ந்த தொழிலாளி அந்த நாட்டுல வந்தேரியா பார்க்கப்படுறவர் சுரண்டப்படுறாரு. நீங்க நிசாமுதீன் ஒருத்தர் வந்து ஒரு 8 நாள் முன்னால தன்னை சுட்டு கொண்டுட்டாங்க அங்க. அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அவர் வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. அவர் வந்து போடுறாரு, நான் தொடர்ந்து ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அனுபவிச்சேன், தொடர்ந்து என்னை வந்து மோசமா நடத்துனாங்க அப்படின்னு. இந்தியர். அவரை சுட்டு கொண்டது போலீஸ். போலீஸ் என்ன சொல்றாங்க? அவரோட ஃப்ரெண்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு, கையில கத்தி வச்சிருந்தாரு. அவரை கொல்றதுக்கு முன்னால நான் கொன்னுட்டேன். எப்படியோ ஒரு உயிரை பாதுகாத்துனா அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை நீங்க படிச்சீங்கனாலே தெரியும். அது வந்து நம்ம ஊர்ல நடக்கிற அதே என்கவுண்டர் ஸ்டைல் தான். எப்படி வந்து வடமாநில தொழிலாளி யாராவது ஒருத்தர் ஒரு கேஸ்ல போட்டுட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்றதுங்க மாதிரி, அது மாதிரி வந்து ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு விளக்க உரை எழுதுறாங்க. இது மாதிரி பிரச்சனைகள், இன ரீதியான ஒடுக்குதல் பிரச்சனை எல்லாமே எல்லா ஊர்லயும் வரதானே செய்யுது. அவன் சம்பளம் என்ன, அவன் எவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கிறாங்கிறத தாண்டி வருது இல்ல. ஸோ இந்த இஷ்யூவை பணமா மட்டும் வச்சு பார்க்க முடியாது.